Hi guys, welcome to Power Brothers Channels. நான் உங்கள் அருண். நான் உங்கள் அவரா. இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னா ஒரு பேப்பர் கேலண்டர். அது இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தேவைப்பட்ட பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளூ ஸ்டிக் வேணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் ஒரு ப்ரௌன் டேப், ஒரு ரெண்டு ஸ்கெட்ச் பென்ஸ், அது என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சீசன். இது போதும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். பேப்பர் எடுத்துக்கோங்க, A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைனா A4 ஷீட் பேப்பர் தேவையில்லைன்னா ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் பேப்பர்ல அந்த ஆக்டிவிட்டி கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். நீங்க அப்படி கட் பண்ணி நீங்க கார்ட்போர்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல பேப்பர் எடுத்துப்போம். இந்த பேப்பர் ஆர் நீங்க இந்த ஆர்ட் புக்ல எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பிளெயின், அதை வந்து நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். நாங்க அதை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதுல வந்து இந்த சைட பாத்தீங்கன்னா நம்ம இப்படி மடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுல அதே மாதிரி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இப்படி மடிப்போம், இப்படி மடிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் டைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்ம டேட், மந்த், டே வந்து லைன் போட்டு எழுதிக்கலாம். ஆமா. இப்போ நெக்ஸ்ட் வேற என்னன்னா ஒரு பேப்பர் A4 ஷீட் பேப்பர் ஆர் ரஃப் நோட் பேப்பர் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு டயகிராம்ஸ் போட்டுக்கணும். இது மாதிரி ஒரு டயகிராம்ஸ் போட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். அந்த ஒரு பாக்ஸா நம்ம கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த லைன்ல கட் பண்ணனும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நமக்கு இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கும் நமக்கு. பாக்ஸா கிடைக்கும். பேப்பரா கிடைக்கும், பீஸா கிடைக்கும். அத நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், இத ஹோல்ட் பண்றதுக்கு ஒண்ணு செய்ய போறோம். அது என்ன தெரியுமா பண்ணணும், பாக்கெட் பண்ண போறோம். அதுக்கு என்ன தெரியுமா ஒரு ஸ்ட்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க, பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத நீங்க வந்து இப்படி இது பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. குட்டியா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இத நீங்க திருப்பி வச்சுக்கோங்க. இத நீங்க இப்படி பண்ணுங்க. அதே மாதிரி திருப்பி ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அதே ரைட் சைடு. அதுக்கப்புறம் அத வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி மடிச்சுட்டு இத வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாக்கெட் மாதிரி ஒரு நல்ல பாக்கெட் கிடைக்கும். அதை என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு டேப் இல்லனா ஒரு ஃபெவிஸ்டிக் வச்சு பண்ணிக்கலாம். நம்ம டேப் எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். டேப் இருக்கு. ஆமா, ஃபெவிஸ்டிக்கோட இது ஒட்டிடலாமா, நம்ம இது ஒட்டிடலாம். எந்த இடத்துல ஒட்டணும், நீங்க இப்ப ரெண்டு சைடு ஒட்டணும். லெஃப்ட் அண்ட் ரைட். அது சரி, எதுக்கு அங்க ஒட்டணும்? அப்பதான் வந்து இது ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் நம்மளால ரெடி பண்ண முடியும். நம்மளுக்கு கிடைக்கும், இப்படி கிடைக்கும். வெளிய பார்க்கணும் நல்லா. இப்போ நம்ம இந்த இதெல்லாம் வச்சிருந்தோம்னா பிட்ஸ் ஆஃப் பேப்பர், நம்ம நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சிருந்தோம்ல, அதை பத்திக்கலாம் நம்ம சொருவிக்கணும். பாக்கெட்ல சொருவிக்கணும். இன்னைக்கு டேட் 20th னா 20 எடுத்துக்கோங்க. மே அப்படிலாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதை கரெக்டா அடுக்கி வச்சிருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அப்போ இது மாதிரி கிடைக்கும். இப்படி நீங்க வச்சுக்கலாம். நல்லா பாத்தீங்களா, பாக்கெட் மாதிரி. நீங்க என்ன டேட் 20th னா 20th வச்சுக்கோங்க. என்ன டேட் அன்னைக்கோ அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டுக்கு அதே மாதிரி நம்ம டேட்டுக்கு, மந்த்துக்கு, அதுக்கப்புறம் டேக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணணும். பண்ணி அதுலயும் அப்படி டே என்ன பண்ணிக்கிறா மந்த்துக்கு பண்ணிருக்கோம் பாருங்க. மந்த்துக்கு வந்து மே ஃபர்ஸ்ட், இன்னைக்கு மேனால நம்ம மே போட்டிருக்கோம். இந்த மாசம் ஜான்வரி, பிப்ரவரி அப்படியே நிறைய 12 மந்த்ஸையும் நம்ம எழுதி வச்சு போட்டுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு என்ன டே, இன்னைக்கு டே வந்து Thursday. இப்போ நீங்க மண்டே அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மண்டே எடுத்துக்கோங்க. நீங்க வேலை இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. பண்ணிட்டு
ஒரு மூணுத்தையும் அந்த பாக்கெட் மாதிரி பண்ணிட்டு இந்த 3 பாக்கெட்டும் இப்படி இருக்கும். இப்போ பண்ணிருந்தாலும் அதே இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அவுட்லைன் வந்து நல்லா ஒரு இது மாதிரி கொடுங்க, ஒரு வுட் ஃபினிஷ் மாதிரி நல்லா கொடுங்க. அது டிசைன்ஸ் எதோட போடலாம், உங்களுக்கு பிடிச்சது டிசைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய டிராயிங் இன்ட்ரெஸ்ட்னா டிராயிங் நிறைய பின்னாடி பண்ணிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம், முன்னாடி கூட பண்ணிக்கலாம். ஆமா இங்க நிறைய கேப் இருக்கு பாத்தீங்களா, எது வேணா பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணணும்னா இந்த ஆக்டிவிட்டி பண்ணி கொடுக்கலாம். சரி இது அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe Power Brothers channel and click the bell icon. Thank you. Comment பண்ணுங்க. Yes. Bye. Bye.